சிம்மத்துக்கு தான் யூடியூப் ஃபுல்லாக போட்டு வெளுக்கிறாங்க. எதுக்கு? அஷ்டம சனி, 8ல் சனி. 8ல் சனி வர்றதுக்கு சிம்மம் சந்தோஷப்படணும். நான் ஏன்றது அப்புறமா சொல்கிறேன். சிம்மத்துக்கு என்ன பிரச்சனை? நரம்பு, கால், நரம்பு உபத்திரம், கால், தூக்கமின்மை பார்த்துக்கணும். வலிக்கையான இடங்கள்லாம் விழுறது, வலிக்கல் விடுறது, வண்டியில் கொஞ்சம் வித்தை காட்டுறது. வண்டியிலெல்லாம் வித்தை காட்டினீங்கன்னா சனி பயிற்சி நல்லா வித்தை காட்டும். ஆனால் உங்கள் சனி உங்களுக்கு பாதகம். அந்த பாதகாதிபதி 8ல் வர்றதுனால திடீர் அதிர்ஷ்டம் வரும், பெரிய அனுகூலம் ஏற்படும். பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு பிள்ளைகள், குடும்பம், பிள்ளைகள் படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்திலிருந்து சிக்கல்லாம் தீரும். அனுகூலமான அமைப்பு ஏற்படும், பெரிய நம்பிக்கை ஏற்படும். பெற்றோர் பெரியோர்லாம் பெரிய பொசிஷனுக்கு வருவாங்க. அதனால் நீங்கள் தானே நல்லா இருப்பீங்க. குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் கூடாது. என் புருஷன், என் பொண்டாட்டி, இதெல்லாம் நடக்காது. குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. காதல் அமைப்பில் கவனமாக இருக்கணும். நிறைய ட்ராவல் வரும் ஐயா. ட்ராவல் தான் சிம்மத்துக்கு பிடிக்குமே. லவ்வர்ஸாக இருந்திருப்பீங்க 4 வருஷம் 5 வருஷம், ஒரு நாள் கூட ஒரு பக்கத்து இடத்த விட்டு வேறு எங்கேயாவது போயிருக்க மாட்டீங்க. வெளியில் ஜாலியாக போவீங்க. 1 டே 2 டே கேம்பெல்லாம் அடிப்பீங்க. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுப்பாங்க. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களை அப்படி பார்த்துப்பாங்க. என்னடா நம்ம காதலருக்கு இவ்வளோ நம்ம மேலே நம்பிக்கையான, இவ்வளோ அன்பான உங்களுக்கு அப்போ தான் புரியும். யாரும் வெளியே ஆளுங்க சொல்கிறது, சொந்தக்காரன் சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறதெல்லாம் நம்பாது. ரொம்ப பயப்படாதீங்க. ரொம்ப பயந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அப்போ சிம்மம் எங்கே போகணும்? திருக்கொல்லிக்காடு, பொங்கு சனீஸ்வரர், விசேஷமான அமைப்பு. திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகிற வழியில் திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோயில் இருக்கும். அங்கே போகிறச்ச 1 கிலோ நல்லெண்ணெய், 1 கிலோ பசுனை, 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்து, ஐயா கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமத்தை மட்டும் கொடுங்க ஐயான்னு வாங்கின்னு வந்து நல்லா காய வச்சுக்க. பெட்ரூம்லேயே வச்சுக்கோங்க. அந்த விபூதி குங்குமத்துக்கு எதுக்கு பூஜை ரூமில் வைக்க? உங்களை சுற்றி இருக்கணும். உங்கள் பேக்கெட்டில் ஒரு டப்பாவில், குட்டி குட்டி டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். ஆஃபீஸில் இருக்கணும், வண்டியில் இருக்கணும். அற்புதமாக வேலை செய்யும். செஞ்சு பாருங்கள், சூப்பர் டூப்பர் ஆகும். சும்மா சொல்லுவாங்க எல்லாரும், ஜாக்கிரதை, இது அஷ்டம சனி வரட்டுமே. சனி நமக்கு யாருன்னு கேளுங்க. 6க்கும் 7க்குரியவும் 8ஆம் இடத்துல வர்றதுனால யோகம். நிறைய பணம் வரும், நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. ட்ராவல்லாம் எப்படி பண்ணுவீங்க? சந்தோஷமாக தான் தானே பண்ண முடியும். ஆபரண சேர்க்கை, ஆடை ஆபரணங்கள், பெரிய பொறுப்பு, ப்ரமோஷன், கல்யாண அமைப்பு, திருமண தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக அஷ்டம சனியில் கல்யாணம் அதிகமாக நடக்கக்கூடிய ராசியில் சிம்மம் வரும். குரு பார்க்குதுன்னுவாங்க. அது எது ஒன்று பார்க்கட்டும், நடக்குதில்ல, குடும்பத்தை கொடுக்குதில்ல. 30 வயசான சிம்ம ராசிக்காரங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும். ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா சார், நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்காதீங்க. அந்த மாதிரி சுபம், குடும்பத்தில் நல்லதெல்லாம் நடக்கும். ஸோ தெம்பாக இருக்கக்கூடிய ராசி அஷ்டமத்தில் சிம்மம். இந்த ஜூன் வரைக்கும் அது வேலை செய்யாது. ஜூன் வரைக்கும் கவனமாக தான் இருக்கணும். ஜூன் வரைக்கும் தொழிலில் கவனம், உத்தியோகத்தில் கவனம், வியாபாரத்தில் கவனம், படிப்பில் கவனம், மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம். இந்த ஜூன் 14 முடிஞ்ச பிறகு ஆனி மாத சூரியன் அப்படி போகிறச்ச வைகாசிலேருந்து நல்லது நடக்கும். வைகாசி வரைக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் செல்விக்கு. ஸோ அடுத்த 2.5 வருஷம் நான் சொல்ல, 3 மாதம் ஜாக்கிரதை. ஓகேவா?